ஹலோ கைஸ், இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்கணும், மாஃபியா ஆனியோட எபிசோட் 3ல் இருக்கும். போன எபிசோட் எதுன்னு விட்டோம்னா எபிசோட் எண்டிங்கில் மைக்கை கடத்திட்டு கொண்டு போயிருப்பாங்க. எதுக்காக கடத்தினாங்கன்னு எபிசோட ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அதை வர பேசாமல் வாங்க வீடியோக்குள்ள. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம மைக்கை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எப்பயாச்சும் தடுக்கலாம் போக அவங்க போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக போய் கேப்லின் வந்து என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடக்குன்னு சொல்ல போகிறேன். மாஸ்க் போட்டவங்க 2 பேரும் வந்து நம்ம மைக்கை கடத்தி போட்டாங்க. நான் அதுக்கு தான் அவங்க போயிட்டு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நீங்க என்ன போயிட்டு இருக்க அதை முதல்ல இங்கே சொல்லு. இப்போ நீ இதுக்கெல்லாம் பிரச்சனைக்கு என்ன சொல்ல போகுது. கவலைப்படாதீங்க சார், நான் போய் மைக்கை காப்பாற்றிட்டு வந்தேன். நீங்க எனக்கு காசு அனுப்பிச்சு ஃபர்ஸ்ட் கூட சொல்ல போகுது. ஏன் நீங்க 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமா மைக்கேல் காப்பாற்றுங்க சொல்ல போகுது. கவலைப்படாதீங்க சார், நான் கண்டிப்பாக காப்பாற்றி சொல்லுவேன் மைக்கில். ஐயோ எப்போ கடத்தினாலும் என்னையே எல்லாரும் அனுப்புங்களா, எத்தனை வத்தியா தான் இந்த பிரச்சனையை பார்த்துக்க சொல்ல போகுது. ஃபர்ஸ்ட் போலீஸ்ட்ட கால் பண்ணி நல்ல எல்லா விஷயம் இங்கே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சொல்ல போகுது. இந்த பிரச்சனைக்காக காணும் நீ மட்டும் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்குமா அப்படின்னு எப்படினும் நம்ம ஹீரோயின் பார்த்து இப்படி கேட்டுருக்கா. வெயிட்டு வேகமாக வண்டி எடுத்து போயிட்டு போகுது. நம்ம லியானும் வழியில் சரி நம்ம இப்போ எங்கே போகணும் முதல்ல சொல்ல போகுது. லெஃப்ட் சைடு போங்க, ஸ்ட்ரைட்டாக போயிட்டுங்க. நம்ம மைக்கை எங்கே கடத்தி வச்சுருக்காங்க நான் கண்டுபிடிக்க வைக்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டுங்க சொல்ல போகுது. அதெல்லாம் எனக்கு ஓகே தான், ஆனால் இப்போ நீ என்ன பண்ணிருக்க அதை மூலம் எங்கிட்ட சொல்லு. யாரும் வண்டி பிளேட் பார்த்துக்கிறேன், அதை வச்சு ஈஸியாகவே நம்ம வண்டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கடைசியாக அது எங்கே போய்க்கலாம், இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 4 தெரு தாண்டி தான் இருக்குது. நீ சொல்கிற வச்சு பார்க்கணும் அவங்களை ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்போ ஒன்றும் பிரச்சனை சொல்ல போகுது. எனக்கும் சந்தேகமாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறமேன்ட்டு. போயிட்டு இடத்துக்கு சிக்னல் இருக்கோ அங்கே என்ன லெஃப்ட் சைடு திரும்ப நம்ம அப்படியே போயிட்டு சொல்ல போகுது. வேற என்ன நீ பண்ணிட்டு இருக்கிற? செல்ஃபோன் டவர் ஹேக் பண்ணி அங்கே என்னென்ன நடக்குது, அவங்க யாரும் கால் போயிட்டு இருக்கா அதெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறேன். வேற ஒன்றும் சொல்ல போகுது. நீ சொல்கிற சத்தியமாக எனக்கு என்னன்னு புரியல. சரி எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம எங்கே போகணும் அது மட்டும் சொல்ல போகுது. ஃபர்ஸ்ட்டு ஒரு லெஃப்ட் சைடு திரும்புங்க, அதுக்கப்புறம் ரைட் சைடு திரும்புங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு. அந்த பில்டிங் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பில்டிங் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பில்டிங் நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். அங்கே செல்ஃபோன்ஸ் நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். வெறும் 3 பேர் பார்க்குங்க, வேற ஆளுங்க அங்கே யாரும் இல்லை. இதை வச்சு பார்த்துக்கணும், நானே அவங்க பார்த்துக்கிறேன். நீங்கள் ரைட் சைடு மட்டும் வண்டி நிறுத்துவீங்க, நான் மட்டும் எல்லாம் பார்த்து வந்தது சொல்ல போகுது. அப்போ நான் இங்கே வண்டி நிறுத்தி வச்சுடுறேன். ஆல் தி பெஸ்ட். நீ உயிரோடு இருந்தால் நம்ம திருப்பி சந்திக்கலாம்னு சொல்ல போகுது. நீ சொல்கிற வச்சு பார்க்கும்போது நான் திரும்பி வரவே மாட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்கிறேன். ஆச்சரியமாக்கு இங்கே செக்யூரிட்டிக்கு ஒரு ஆள் நிறுத்திருக்காங்க. ஆனால் இவன்ட்டு கன்ஸ் வெப்பன்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் நான் இவனை ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்ல போகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு சொல்கிறியா? மரியாதையாக சொல்கிறேன், எனக்கு கை வச்சு உள்ளே விட்டுறீங்களா? ஐயோ பாப்பா மிரட்டுது, நான் போயிட்டேன். ஏன் எடுத்துக்கிட்டு ஓடிது, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போகுது. பல்சமேனோ கீழே சாஞ்சு கிடக்கேன். ஹீரோயின் அவரை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே நடக்காம நம்ம ஹீரோயின் கேஷுவலாக உள்ள வந்துட்டு ஒரு தட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் தட்டு எடுத்துக்கிட்டு பொறுமையாக டோர் பக்கத்தில் நிற்கிறான். அவன் நின்று அங்கே யாராச்சும் வராங்களான்னு செக் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணலாம் ஹீரோயின் ரெடியாக அட்டாக் பண்ண ரெடியாக நின்றுக்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம மைக்கை கடத்தி வச்சுட்டு யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரி எல்லாம் முடிச்சிருந்துன்னு அவங்க சொல்லிட்டு நேரத்தில் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து சரி நான் இங்கே பார்ட்டி என்ஜாய் பண்ணலாமான்னு கேட்குற நேரத்தில் அவங்க திடீர்னு ஷாக் ஆகிறாங்க. எப்படி இவங்க வந்தாருக்கு வாய்ப்பு இல்லையா, அவனால் தடுக்க முடியலையா, சரி இவன் நான் பார்த்துக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்கள அட்டாக் பண்ண போகிறோம். அங்கே இருக்கிற ஒருத்தர் நம்ம ஹீரோயின் பஞ்ச் பண்ணணும் போகிறோம். நம்ம ஹீரோயின் அந்த தட்டை வச்சு நம்ம ஹீரோயின் நம்ம அட்டாக்கை பிளாக் பண்ணிடுறேன். அப்போ இன்னொருத்திக்கும் நம்ம ஹீரோயின் சண்டை போட்டுக்கிட்டேன். நம்ம ஹீரோ அவள் கிக் பண்ண போகிறோம். அவள் ஈஸியாக நம்ம ஹீரோயின் கிட்ட எஸ்கேப் ஆகிடுறான். நம்ம ஹீரோயின் காண்டாயே தட்டு வச்சு ஓங்கி அவன் நடு மண்டிலே அடித்து அவளையும் நாக் அவுட் இருக்கிறோம். நம்ம மைக்கை காப்பாற்ற போயிட்டு இருக்கிறான். நம்ம மைக்கே கேட்குறான் எல்லாம் முடிஞ்சுதான் கேட்க போகிறோம். எல்லாம் முடிஞ்சிச்சு, சரி நம்ம இங்கேருந்து தெரிஞ்சிக்காம இங்கேருந்து போகலான்னு சொல்லி நம்ம ஹீரோயிங்க மைக்கே கூட்டிட்டு அங்கேருந்து வேகமாக போயிட்டு இருக்காங்க. நம்ம லியானும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வண்டியில். சரி சீக்கிரமாக 2 பேரும் சேர்ந்து வண்டியில் ஏறிட்டாங்க. வண்டியில் ஏறினதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மைக்கை கட்டு அவுத்துக்கிட்டே கேட்குறா, உனக்கு ஏதாச்சும் அடிக்கிறது பட்டுச்சா? எனக்கு அடிக்கிறது படல, ஒன்றும் பிரச்சனை சொல்ல போகுது. மிரட்டினாங்களா சொல்ல போகுது. இல்லை அவங்க ஒன்றும் என்ன மிரட்டல, ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்ல போகுது. மைக்கை பார்க்க போது அவள் சின்ன வயசு எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அவளுக்கு தோண போகுது. கட்டி பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை இப்படி சேஃபாக இருக்கேன், நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்க போகுது. லியானோ அப்பா ஒரு வழியாக வேலை முடிச்சுதா அப்படின்னு நம்ம லியானோ பெருமூச்சு விட்டுக்கு போகுது. திடீர்னு நம்ம ஹீரோயின் ஷாக்காக பார்த்துக்க என்ன நடக்குன்னு நம்ம பார்த்தா நம்ம லியான் கன் பாயிண்ட் நம்ம ஹீரோயின் வச்சு மேலே தீத்துக்கிட்டு இருக்கான். இந்த காரை விட்டு இறங்குறீங்களா? இப்போ என்ன நடந்துக்கு, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? வெட்டி 2 கோடி இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நீங்க மைக்கை இவங்க விட்டுட்டு போங்கன்னு சொல்லப்படுது. அப்போ உனக்கு ஒன்று கட்டுறதுக்காரனுக்கு சவுண்ட் இருக்கான்னு சொல்லப்படுது. லியான் பார்த்து கேட்டுக்க நம்ம லியானோ அதுக்கு ஒன்றும் வேணும், இப்போ நடந்த எல்லாமே உங்களுக்கு வச்ச டெஸ்ட் தான், அதுக்கு எனக்கு சம்மந்தம் சொல்லப்படுது. என்ன எனக்கு வச்ச டெஸ்டா? நாங்கள் என்ன எக்ஸாம் எழுதுக்கு எனக்கு டெஸ்ட் வைக்கிறீங்க? வேற ஒன்று கேப்லின்னா உனக்கு நீ தகுதியானவளான்னு செக் பண்ணுறதுக்காக உனக்கு டெஸ்ட் வச்சாங்க. நான் உனக்கு பணம் கொடுக்குறது உண்மைதான், இதுக்கு அவனுக்கு இருக்கு சம்மந்தம் இல்லை. உண்மையாக நான் மைக்கை கடத்துக்கலாம் ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா கண்ணுல இருந்து அவனை எப்பவுமே நான் விளக்கவே முடியாது, அவன் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பான். பட் இவன் உன்னை டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவன் இப்போதான் ஃப்ரீயாக விட்டான். அதான் எனக்கு இது நல்ல சான்ஸு. எனக்கு மட்டும் நல்ல சான்ஸ் இல்லை, உனக்கும் தான். ரொம்ப புத்திசாலியாக ஒரு பொண்ணு, கண்டிப்பாக இதை உன்னை புரிஞ்சுப்பேன். ப்ளீஸ் நீ அவளை காப்பாற்றணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நான் உனக்கு கொன்றுவேன். இப்போ விட்டுட்டு போனீங்கன்னா உயிர் பணம் 2 கிடைக்குன்னு சொல்ல போகுது. கடைசியாக ஒரு வார்னிங் கொடுக்குறேன்,
மரியாதை இதை நிறுத்தியதுன்னு சொல்ல போகுது. என்னோட கையில் தான் உயிரே இருக்குன்னு சொல்ல போகுது. இந்த கையை வச்சு ஒரு அல்ட்னா போ நீ ஒரு ஏரியா போயிடுவேன்னு சொல்ல போகுது. லேப்டாப் கையை வைக்கிறா, வாஷ் மிஷின் ஆன் ஆகுது. அது என்னென்ன இல்லையான்னு பார்க்குற டைமில் இன்னொரு இடத்து போல் அந்த முன்னாடி டோர் அது மூடி நம்ம லியோனை கண்ணுக்கு கீழே வந்துடுது. மைக்கை பிடிச்சிக்கிட்டு கார்லேருந்து குடிச்சிருக்கான். மைக்கி கேட்குறான், அடே லூஸு என்ன பண்ணிட்டு இருக்கிற, இங்கே என்ன இருக்கா குடிக்கன்னு சொல்ல போகுது. மைக்கி கவலைப்படாத, நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து வேகமாக போயிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயின் மைக்கி பார்த்து சொல்கிறான், மைக்கி கவலைப்படாத, சீக்கிரமா வீட்டுக்கு போய் சென்றலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வேகமாக இப்போ கேப்லின் வீட்டுக்கு போயிட்டுக்கா. அங்கே சடனாக பார்த்தா அந்த கார் அங்கே முன்னாடி நிற்குது. ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம முடிச்சுட்டு போகணும். நம்ம கேப்லினும் லியானும் ஒன்றா அங்கே நின்றுக்காங்க. ஹீரோயின் பார்த்து என்ன இவங்க ரெண்டு ஒன்றா நின்றுக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒன்று புரியாம நிற்க போகிறேன். மைக்கி அப்பா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மைக்கி அவங்க அப்பா கூட போயிட்டு இருக்கிறான். அப்படின்னு ஹீரோயின் பார்த்து சொல்கிறேன், நீ இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்லின் ஹீரோயின் பார்த்து சொல்லிட்டு போகிறேன். நம்ம கடுப்பில் இல்லையான்ட்டு ஏண்டா 20 கிலோமீட்டர் வர்றது உங்களுக்கு டெஸ்ட்டாலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போகுது. அவனும் வேணும்னு தான் இதை செய்யலை, இந்த ஜஸ்ட் இது என் வேலை தான். ஐயோ தலைவரை சொல்லி அவன் என்னை கொண்டு வா போயிருக்குது. இதுக்கு தகுதியானவன் இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நானும் அவன் டெஸ்ட் பண்ண சொன்னான்னு சொல்ல போகுது. உங்களுக்கு தெரியுதா கார் டோர் ஏன் லாக் பண்ண வேணாம்னு சொல்றதுக்கு? தெரியுது, நான் பிடிச்சி வச்சுக்கன்னு சொல்ல போகுது. எப்படி அப்படின்னு நம்ம மைக்கிக்கு ஒரு டீச்சு சொல்ல தெரியுது. மைக்கி கேப்லின் பார்த்து என்ன சொல்கிறான்னா, அவங்க ரொம்ப நல்லவங்களாக்க அவங்க சொல்ல போகுது. சரியா இருப்பாளான்னு சொல்ல போகுது. அவங்க ஃபாஸ்ட்டாக பயங்கரமாக தான் இருந்தாங்க, பயந்துருப்புன்னு சொல்லி ஏன்னா அவங்க கேரிங்காக பார்த்தாங்க, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்ல போகுது. மைக்கி நீயும் மாறா சேர்ந்து இப்படி பண்ண ஃபியூச்சரில் கஷ்டப்படக்கூடாது, அதான் இப்படி அவன் செஞ்சான்னு சொல்ல போகுது. என் திறமை மேலே உங்களுக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னு நம்ம ஹீரோயின் கேட்க போகுது. இன்னும் உன் திறமை மேலே இருக்கணும் சந்தேகம்லாம் இல்லை, நான் இந்த மாதிரி பணத்துக்கு நீ விலை போவியா அது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் மக்கள் இந்த மாதிரி பேராசப்படுவாங்க, இந்த மாதிரி நடந்துருக்குது. அதுக்கு நம்ம ஹீரோயிங்கோ அவங்க பையனை பார்த்துக்க தான் வந்திருக்க, அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் எங்களை நம்பணும் சொல்ல போகுது. நம்ம கேப்லினும் நான் யாருமே நம்ப மாட்டேன்னு சொல்ல போகுது. யாருமே நம்ப மாட்டீங்களா? நான் யாரையும் நம்ப மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் என்ன போட்டிருக்கோன்னா என் ஒய்ஃப் காணாம போயிட்டான்னு போட்டிருக்கோம். ஆனால் உண்மையை என்ன நினைச்சோம் தெரியுமா? ஆனால் உனக்கு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? என் ஒய்ஃப் யாரும் கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது வரை இங்கே இந்த எபிசோடு முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடு வர வரைக்கும் பாய் கைஸ், ஹேவ் a good day.